கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 3 நாள் கூட்டங்களை நாம் நிறைவு செய்து 4வது நாள் கூட்டத்திலே நாம் பங்கு பெறும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த 5 நாள் கூட்டத்தில் முதல் நாள் கிறிஸ்து யார் என்கிற ஒரு கேள்வி, அவர் தொழுகைக்குரியவரா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். 2வது நாள் மரித்த பிறகு மனிதனுக்கு என்ன நடக்கிறது, மரித்த உடனே பரலோகத்துக்கு போயிடறாங்களா இல்லைன்னா நரகத்துக்கு போகிறாங்களா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம 2வது நாள் படித்தோம். நேற்றைய தினத்தில் ஆண்டுடைய வருகை எப்படி இருக்க போகிறது, ஆண்டுடைய வருகை ரகசிய வருகையா அல்லது ஆண்டுடைய வருகை பகிரங்கமான வருகையா அப்படிங்கிறத குறித்து நேற்றைய தினத்தில் நம்ம படித்தோம். இன்னைக்கு 4வது நாள் இந்த கூட்டத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய கோட்பாடுகளில் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். 10 கட்டளை அவசியமா இல்லையா? நிறைய பேர் ஏன் இந்த தலைப்பை நம்ம தேர்வு செய்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பிறகு கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்த பிறகு இந்த பிரமாணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா 10 கட்டளை அவசியம் இல்லை, 10 கட்டளையை நான் பின்பற்ற வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால 10 கட்டளை நமக்கு அவசியமா அல்லது அதெல்லாம் ஆண்டவர் சிலுவையில் அறைந்து அதெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டாம்னு சொன்னாரா அப்படிங்கிறத நம்ம நினைச்ச வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும் என்று 10 கட்டளை என்கிற தலைப்பில் நம்ம நினைச்ச போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். செய்திக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்காக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத உன்னத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, கடந்த 3 நாள் கூட்டத்தில் உம்முடைய வழிநடத்துதல் கூட இருந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது நாள் கூட்டத்தில் தேவனுடைய பிரமாணத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த பிரமாணம் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவர் கிரியை செய்யும்படியாய் புண்ணியநாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 10 கட்டளை கொடுக்கப்பட்ட நேரத்தில் முழு உலகமும் 10 கட்டளை சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் 10 கட்டளையை என்ன செஞ்சிருந்தார், ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். ஆனால் மோசே மூலமாக அந்த 10 கட்டளை கொடுக்கப்பட்டு கற்பலகையில் அவருடைய கையினாலே எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பியவர்கள், இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பியவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களிடத்துல என்ன காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வாங்க, எப்படி கீழ்ப்படிவாங்களா, முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி அவருடைய வார்த்தையை முழுமையாக என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஒரு முறை ஒரு பணக்கார வாலிபன் இயேசுவை தேடி அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேட்டான் அப்படின்னா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்வி கேட்டிருக்குமா? கேட்கணும். இங்கே ஆண்டவர் இந்த வாலிபனுக்கு
ஒரு அற்புதமான ஒரு பதிலை சொல்றாங்க. அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டுமா? கற்பனைகளை கைக்கொள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கற்பனைகளை கைக்கொள். இது மத்தேயு புதிய ஏற்பாடு இல்லையா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் கற்பனை எல்லாம் இல்லை, ஒளிஞ்சு போச்சு அப்படின்னா ஆண்டவர் ஏன் அந்த வாலிபன் இடத்துல கற்பனையை கைக்கொள் அப்படின்னு சொல்லணும்? நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அவன் ஒரு கேள்வி கேட்கான். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10 கட்டளைய வரிசையா காமிக்கிறாரு. கற்பனை அப்படிங்கிறது மாத்திரம் இருந்து இந்த இது இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக காமிக்க முடியாது. ஆண்டவர் வரிசையாக 10 கட்டளையை என்ன செய்யறாரு, காண்பிக்கிறார். அடுத்த வசனத்தில், உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவையாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே அப்படின்னு சொல்றாரு. 10 கட்டளை ஒளிஞ்சு போகல, 10 கட்டளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன செய்யறான்? இந்த நவீன காலத்தில் தவறான உபதேசங்களை சபைகளிலே போதித்துக் கொண்டிருக்கிறான். 10 கட்டளை அவசியம். இயேசு 10 கற்பனை குறித்து பேசினார். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 3 இருந்து 17 வரைக்கும். ஒவ்வொரு கட்டளையா நம்ம படிச்சு இது 10 கட்டளையுடைய தாற்பயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். இந்த 10 கட்டளையை தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அன்பு அப்படிங்கிற ஒரே வார்த்தையில அல்லது 2ஆக பிரித்து, மனிதன் தேவனிடத்தில் காண்பிக்க வேண்டிய அன்பு, மனிதன் மனிதனிடத்தில் காண்பிக்க வேண்டிய அன்பு அப்படின்னு சொல்லி முதல் 4 கட்டளை மனிதன் தேவனிடத்தில் காட்ட வேண்டிய அன்பு. மீதம் இருக்கிற 6 கட்டளையும் மனிதன் மனிதனிடத்தில் காட்ட வேண்டிய அன்பு அப்படின்னு சொல்லி 10 கட்டளையை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, மறுபடியும் பழைய ஏற்பாட்டில் உள்ள அதே கட்டளையை ஞாபகப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். முதல்ல வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய இடத்துல ஆண்டவரை தவிர வேற எதையாவது கொஞ்சம் மேலே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அது மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பதவியாக எதுவா இருந்தாலும் சரி, இந்த கட்டளை நம்ம மீறினதுக்கு சமம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் சொல்றாரு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ என்ன செய்ய வேண்டாம், உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை என்ன செய்றாரா, பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். எப்போ? உண்மையான தெய்வத்தை விட்டு பொய்யான தெய்வத்தை நம்ம பின்பற்றும் போது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் சிலையை வழிபாடு பண்ணுவது மிக குறைவு, சரியா? ஒரு பிரிவினர் என்ன செய்கிறாங்க, கொண்டாடுற, அதாவது சிலுவையை வணங்குறதெல்லாம் ஒரு முக்கியமாக வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்மகிட்ட கேட்டோன்னு சொல்லுவோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம், சிலுவையை நாம் தொழுகை செய்வது கிடையாது. எந்த ஒரு விக்கிரத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது, நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய இடத்துல வேற எதையாவது கொஞ்சம் மேலே வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அது சொரூபமாக போகிறது. அறிந்தும் அறியாமலும் ஒருவேளை ஆண்டவரை தவிர வேற எதையாவது நம்ம சேவித்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். அதே நேரத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாக இருக்கிறேன். செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மெய்யான தேவனை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும். அதை சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. எத்தனை நாள் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவருடைய நாமத்தை நான் வீணிலே வழங்கியிருக்கிறேன்.
10 கட்டளை சில நேரங்களில் நான் படித்து பார்க்கும்போது அல்லது அதை ஞாபகத்தில் கொண்டு வரும்போது 10 கட்டளைக்கு நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு கட்டளையை நம்ம ஆழமாக நம்ம தியானித்து பார்த்தோமானால் 10 கட்டளையும் நம்ம என்ன செய்வோம், மீறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஒருவேளை ஒரு தூசண வார்த்தை நீங்க பேசுனீங்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? ஒருவேளை கோபத்தில் ஒரு சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவலா? யாருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது? நம்மளை படைத்த அந்த தேவத்துடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 4வது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த ஓய்வு நாள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நாளை தினத்தில் அந்த தலைப்பு குறித்து தான் நம்ம நினைச்சு போகிறோம். ஓய்வு நாளின் படைப்பின் நினைவு சின்னம், சிருஷ்டிப்பின் நினைவு சின்னம் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக நாம் ஆசரிக்க வேண்டும் என்பது 4வது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த முதியோர் இல்லம் என்பது கிடையாது, எங்கேயோ ஒன்று இருக்கும், கண்டே படிக்க முடியாது. இப்போ ஆங்காங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, சாத்தான் சொல்றான் 10 கட்டளை அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது 10 கட்டளை அவசியம். அதுல 5வது கட்டளை என்ன சொல்ல இருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனம் கோணாமல் அவர்கள் நாட்கள் முழுவதுமாக என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். கனம் பண்றது இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யாம காசை கொடுக்கறது அல்ல, கூட இருந்து பார்த்துக்கிடணும். நம்ம குழந்தையா இருக்கும்போது, சிறு பிள்ளைகளா இருக்கும்போது நம்மளுடைய பெற்றோர் எங்கேயோ காசு கொடுத்து பார்த்தாங்களா? இல்லை, அவங்க பார்த்தாங்க. அதே மாதிரி பெற்றோரை பார்க்க வேண்டியது பிள்ளைகளுடைய கடமை. நான் சொல்லல, வேதாகமம் சொல்லுகிறது. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னோடனே நினைச்சிருக்கேன், சிறுவனாக இருக்கும்போது, அப்பா இந்த கட்டளை எல்லாம் நம்ம மீறவே இல்லை, ஒருத்தரையும் நான் நினைச்சல கத்திய வச்சு குத்தலை அல்லது துப்பாக்கி வச்சு சுடலை அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். வார்த்தையினால கூட நினைச்ச கூடாதா, இன்னொருத்தவங்களை காயப்படுத்தக்கூடாதா? காயப்படுத்திட்டோம்னா கொலை செய்ததற்கு சமம். கொலை எத்தனை முறை எத்தனை பேரை கொலை செஞ்சிருப்போம் வார்த்தையினால. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் 10 கட்டளைய கொடுத்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் 10 பிரமாணத்தையும் நினைச்ச வேண்டும், கை கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கும்போது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ததற்கு சமம். விபச்சாரம் ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது. களவு செய்யாதிருப்பாயாக. திருடுறது அப்படின்னு சொன்னேன், நான் பல விஷயங்களை யோசித்தேன். ஓரளவுக்கு நம்ம திருட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கட்டளையா அப்படியே உள்ள உட்கார்ந்து ஆராய்ந்து படித்தோம் அப்படின்னு சொன்னா, களவு செய்யாதிருப்பாயாக. இந்த கூட்டத்திற்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அல்லது ஆலய ஆராதனைனாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தை நம்ம குறிக்கிறோம். குறித்த நேரத்தில் நம்ம போகிறோமா? ஆலயத்துக்கு 9 மணிக்கு போனோம், நம்ம ஒரு 9:15 போனோம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ஆண்டருடைய நேரத்தில் 1/4 மணி நேரத்தை திருடியாச்சு. அப்போ எத்தனை இடத்துல இந்த களவு நான் செஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சும் தெரியாமலையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
களவு செய்யாதிருப்பாயாக. அடுத்தது, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சொல்றது அப்படின்னோடனே பொய் சாட்சி, பொய் சொல்றது அது மாத்திரமல்ல, அது நம்மளிடத்துல மலிஞ்சு கிடக்குது. ஆனா அது மாத்திரமல்ல, இன்னொருத்தவங்களை பத்தி நல்லது பேசுறோமா கெட்டது பேசுறோமா? அதிகமா இன்னொருத்த பத்தி கெட்டதான் அதிகமா பேசுறோம். ஒருத்தவங்களுடைய தவற அவங்களிடத்துல போய் பேசணுமா? ஒருத்தவங்களுடைய நல்ல விஷயத்தை எல்லா இடத்துலையும் பேசலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே மாத்தி பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கடைசியா, இச்சை, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. வீட்டை மாத்திரமல்ல, மனைவியும், பிறனுடைய மனைவியும், அவனுடைய வேலைக்காரனையும் வேலைக்காரியும் அவனுடைய இருதையும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இந்த உலகத்துல பாவம் மலிந்து கிடக்கிறது. முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இச்சை. இந்த மாம்சத்தின் இச்சை. 10 கட்டளையில 10வது கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இச்சை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் 10 பிரமாணத்தையும் கை கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். 10 கட்டளை மிக மிக அவசியமான கட்டளையாக பார்க்கப்படுகிறது. அந்த வாலிபன் இடத்துல சொன்னாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். இந்த நாள்ல இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். ஓகே, கீழ்ப்படுகிறதுனால என்ன நன்மை இருக்கிறது என்பது நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்பதாக, தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, எப்பவுமே கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், இதை செஞ்ச ஆசீர்வாதம், அதை செஞ்ச ஆசீர்வாதம்னா அப்படியே அந்த ஆசீர்வாத மயக்கத்திலேயே போய் நம்முடைய காலமும் போயிருது. வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இல்லையா? இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அது எனக்கும் தான். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போகும்போது அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். வேதத்திலிருந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சாத்தானும் அவனோடு சேர்ந்த 3ல் 1 பங்கு தேவதூதர்களும் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாததுனால என்ன செய்யப்பட்டாங்க? பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டாங்க. ஒளியின் தூதன் பரலோகத்தில் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு மேல போவேன் அப்படின்னு நினைச்சான். அந்த லூசிபர் என்ன செய்யப்பட்டான்? அவனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் பூமியில தள்ளப்பட்டார்கள். சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் என்ன செய்யப்பட்டாங்க? இங்க தள்ளப்பட்டாங்க. அடுத்ததாக இந்த ஆதாம் ஏவாளை குறித்து ஆதியாகமத்தில் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ தோட்டத்தில் எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவே இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் நினைச்சக்கூடாது, புசிக்க கூடாது. ஏவாள் கீழ்ப்படியாமை நிமித்தமாக அதை என்ன செஞ்சாங்க? அதை பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். என்ன செய்யப்பட்டாங்க? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதனால அவர்கள் 2 பேரும் அந்த அழகான ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன செய்யப்பட்டாங்க? துரத்தப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அது பாவம். பாவம் என்ன செய்யும் அப்படின்னா தேவனை விட்டு பிரித்து விடும். பாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பாவம் என்ன செய்யும்? தேவனை விட்டு பிரித்து விடும். இப்போ பாவம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. நம்ம பாவம் செய்கிறோம் அல்லது கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆண்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்ம பாவம் செஞ்சவங்களா மாறிடுறோம். அப்போ பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லி படிக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய சொந்த கருத்து அல்ல, பரிசுத்த வேதாகமம் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் என்றால் என்ன என்கிற ஒரு கேள்வி. 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிற எவனும்
நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் அப்படிங்கிறது எப்படி தெரியுது? நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தான் தெரியுது. நியாயப்பிரமாணம்னா என்னது? ஆண்டவர் அவருடைய சொந்த விரலினாலே எழுதி கொடுத்த 10 கட்டளை. சவுல் ராஜாவை குறித்து படிக்கும்போது 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சவுல் சாமுவேல் சொன்ன ஒரு காரியத்திற்கு அவங்க கீழ்ப்படியாமல் போயிடாரு. சாமுவேலுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாமுவேலுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி சவுலை இப்படி செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி, அப்போ சவுல் சொல்றாரு, அவர் அதை ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சதை அவர் எப்படி அறிக்கை பண்றார் அப்படின்னா, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் என்ன செஞ்சேன்? மீறினேன். மீறினதுனால நான் என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன் சொல்றாரு. ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அதுக்கு முன்னால அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதுனால நான் என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் பாவமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவமா அப்படின்னா ஆமா. இன்னைக்கு 10 கட்டளை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போற போக்க பார்த்தா ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், ஆண்டவருக்கு தெரியாததா? பைபிள்லாம் படிக்க வேண்டாம், அதெல்லாம் நிறைய இருக்குது பைபிளில் உள்ளதெல்லாம், ஏதாவது ஒரு வசனம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு கூட என்ன செய்வாங்க? உபதேசம் பண்ணுவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ரோமருக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பினீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே அப்படின்னு பதில். பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தப்பு, இது சரி அப்படிங்கிறதே நியாயப்பிரமாணம் தான் எனக்கு என்ன செய்கிறது? காண்பித்து கொடுக்கிறது. ஒரு தேசம் அப்படின்னு சொன்னா தேசத்தில் என்ன இருக்க வேண்டும்? சட்டதிட்டங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு சாலை விதி அப்படின்னு எடுப்போமே, டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது, சாலை விதிகள். அதெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? சரியா இருக்குமா அந்த நாடு? எல்லாரும் பத்திரமா பிரயாணம் பண்ணிட்டு பத்திரமா வர முடியுமா? அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் சட்டத்திட்டங்கள் கிடையாது, யாருனாலும் எத்தனை மணிக்குனாலும் வாங்க, எந்த ட்ரெஸ்னாலும் போட்டு வாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் உலகத்தை மாற்றணும்னு சொல்லி சாத்தா என்ன செய்யறான்? விரும்புறான். அதனால தான் சொல்றான், 10 கட்டளையெல்லாம் இல்லை, அது எல்லாம் ஒளிந்து போனது, அவர் சிலுவையில் எல்லாத்தையும் ஆணி அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் காண்பிக்கிறாரு, இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். யாக்கோபு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எப்படி இருக்கானா? எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். நான் ஊழியக்காரனாக வருவதற்கு முன்பதாக பெல்லாரி அப்படிங்கிற ஒரு கர்நாடகாவில் ஒரு இடம், அங்கே ஒரு வருஷம் நான் ஆசிரியராக நான் வேலை செஞ்சேன். அப்போ 7வது படிக்கிற மாணவர்களுக்கு நான் பரீட்சை வைக்கும்போது அவங்களுக்கு 25 மார்க்குக்கு நான் டெஸ்ட் வைப்பேன். அவங்ககிட்ட சொல்லுவேன், 25 மதிப்பெண்களுக்கு நான் உங்களுக்கு தேர்வு வைக்கிறேன், பாஸ் மார்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 20க்கு மேலே எடுத்தா பாஸ், 19 எடுத்தாலும் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் சண்டை போடுவாங்க, பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாலே சண்டை போடுவாங்க. அது என்ன பாஸ்டர், என்ன சார் தப்பு, ஒரு 10 மார்க்கு 12 மார்க்குன்னு வைக்கணும், இது என்னது 20 மார்க் எடுத்தாதான். 10 கட்டளையில 9 கட்டளையை நான் கரெக்டா கை கொண்டு ஒரு கட்டளை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்திலையும் குற்றவாளி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாஸ் ஃபெயிலு, 10 கட்டளை
அவசியமா அவசியம் இல்லையா அப்படிங்கிற ரெண்டு கேள்விதான். 10 கட்டளை அவசியம், ஒண்ணுல தவறுனாலும் எல்லாத்துலேயும் குற்றவாளி, எல்லா கற்பனைகளையும் நான் கை கொள்றேன், ஓய்வு நாள் மட்டும் கொஞ்சம் அப்படி மாத்திக்கிட்டேன் அப்படின்னா சரியாகுமா? எல்லா கட்டளையும் நான் கை கொள்றேன், சில மட்டும் கொஞ்சம் அப்பப்போ எப்போவாது சில மட்டும் வணங்குவேன், எல்லா கட்டளையும் கை கொள்றேன், ஆனா பெற்றோரை மாத்திரம் நினைச்ச மாட்டேன், கனம் பண்ண மாட்டேன், எல்லாவற்றிலும் நீ குற்றவாளியாய் இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு உதாரணமாக அதற்கு அடுத்த வசனத்தில், ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். அதனால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தவனானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். அப்படிதான் எல்லா கட்டளைக்கும். இதை செஞ்சேன் அதை செய்யலை அப்படிலாம் கணக்கு கிடையாது. 10 கட்டளையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். இந்த 10 பிரமாணத்தை அல்லது 10 கட்டளையை, இந்த திருக்கட்டளையை யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 கட்டளையை யார் எழுதினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவன் அவருடைய சொந்த விரலினாலே எழுதி கொடுத்தாராம். வேதாகமத்தில் இந்த சொந்த விரலினாலே எழுதி கொடுத்த இந்த 10 கட்டளையை அவர் வேண்டான்னு சொல்லுவாரா? ஏன் எழுதி கொடுத்தாரு? அவரே வேற யாரையாவது எழுத சொல்லிருக்கலாமே. முக்கியத்துவத்தை கொடுக்கிறது போல இயேசு அவருடைய சொந்த விரலினாலே முக்கியத்துவத்தை கொடுக்கிறது போல இயேசு அவருடைய சொந்த விரலினாலே எழுதி கொடுத்த இந்த கட்டளை. உபாகமம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில், நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகையில் எழுதினார். அவரே எழுதினார். 119வது சங்கீதம் 66வது வாக்கியம், உம்முடைய கற்பனையின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் சொந்த விரலினாலே எழுதி கொடுத்ததையும் விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய கற்பனைகளின் பேரில் நான் என்ன செய்கிறேன்? விசுவாசமாக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கிருபை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கிருபை 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன செய்யறாங்க? பலமுறை கிருபை இருக்கிறது, தேவ கிருபையை பெற்றுள்ளேன், அது போதாதா அப்படின்னு ஒரு கேள்வி. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு எப்படி இருக்கிறீங்களா? கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஈவாக கிருபையை கொடுக்கிறார். அப்ப ரோமர் 6:15, இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமோ? கூடாது. ஆண்டுடைய கிருபை இருக்குது, அதனால நான் நல்ல பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்படி இருக்கலாமா? அப்படின்னா இருக்கக்கூடாது. நியாயப்பிரமாணம் என்கிற கண்ணாடி நமக்கு என்ன செய்கிறது? அதை நமக்கு காண்பிக்கிறது. இல்லை, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இன்னும் ஒரு சாரார், நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், அது போதாதா? இதில் கூடுதலாக 10 கட்டளை வேற நான் கை கொள்ளணுமா? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் எனக்கு பிடித்தமான ஒரு வசனம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? வேதத்தை கேளாதபடி, வேதத்தை கேளாதபடி, வேதத்தை கேளாதபடி, வேதத்தையோ கட்டளையோ ஆண்டோடைய வார்த்தையோ கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் என்னதா? அருமையானதா? அருவருப்பானது. நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம முழுவதும் இருந்து ஜெபம் பண்ணாலும், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டு சொல்றாரு, அது எனக்கு அருவருப்பு. இதை மறந்துடுறாங்க. நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. இன்னும் ஒரு சிலர் சத்தியத்தை கேட்கறதுக்கு மனதில்லை. ஏதாவது வேதாகமத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சத்தியம் தெரியும், அதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அதெல்லாம் இங்கே பேசாதுங்க. வள்ளியூரில் நான் ஊழியம் செய்த நாட்களில், இடந்துக்கரை வள்ளியூர் பகுதியில் நான் ஊழியம் செய்த நாட்களில், வள்ளியூர் பகுதியில் ஒரு நபரை நான் சந்தித்து அவங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை பேசிக்கொண்டு, வேதத்திலிருந்து பைபிளில் இருந்து ஒரு சில காரியங்களை நம்ம படிப்போமா அப்படின்னு. இந்த வியாக்கியானம்லாம் எனக்கு பிடிக்காது,
வந்தீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, போய்கிட்டே இருக்கணும். சத்தியத்தை கேட்க மனதில்லை. இன்னும் ஒரு சிலர் நினைக்கிறாங்க, நான் நல்லா ஆண்டவரை துதிச்சு பாடுறேன், எனக்கு ஆண்டவர் நல்ல பாடக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல இசை போடக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கிறார், நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கிறார். அது போதாதா? நான் ஏன் கட்டளையை கை கொள்ளணும்? ஆமோஸ் 5வது அதிகாரம் 23வது 24வது வசனத்துல, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. அது இரைச்சல் சத்தம்னு சொல்றாரு. கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் உன் பாட்டுடைய இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இதுல நாம எப்படி இருக்கிறோம்? 119வது சங்கீதம் 172வது வாக்கியத்தில், உமது கற்பனைகளை எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். ஆண்டுடைய வார்த்தையை விவரித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுக்கு மேல நான் இயேசுவினிடத்தில் அன்பா இருக்கிறேன், அது போதாதா அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்ன செய்யுங்க? என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அதுக்கு மாற்று எதுவுமே கிடையாது. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப என்ன கை தூக்கிருக்கீங்க? ஆண்டுடைய 10 கற்பனைகளையும் நான் கை கொள்வேன் அப்படின்னு சொல்றவங்க தான் ஆண்டவரை நேசிக்கிறாங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இன்னொரு கிறிஸ்தவ மதத்தில் ஆவிக்குரியவன், நான் ஒரு ஆவிக்குரியவன், அது போதாதா? நான் ஏன் இந்த 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டும்? அது எனக்கு அவசியம் இல்லை. ரோமர் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நான் ஆவிக்குரியவன் சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி என்ன செய்ய வேண்டும்? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறேன். இன்னைக்கு மாம்சத்துக்குரியவர்களாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணம் இல்லை, நான் ஆவிக்குரியவனா இல்லை அப்படின்னு அர்த்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் நம்மளை கீழ்ப்படிதலுக்குள்ளாக அழைக்கிறது. பரலோகம் நீங்களும் நானும் ஆண்டுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பவை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை இருந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யுமா? அது தேவனுக்கு விரோதமான பகை. அது என்ன செய்யும்? தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்படியானால் மாம்ச சிந்தையோடு நான் கிறிஸ்தவனா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரமாணத்திற்கு அது கீழ்ப்படிய விடவும் செய்யாது, நம்ம கீழ்ப்படியவும் மாட்டோம். மாம்ச சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கீழ்ப்படிந்து வாழ விருப்பம் இல்லாதவர்கள் சொல்லும் இன்னொரு சாக்கு போக்கு சொல்றாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இந்த புதிய ஏற்பாட்டில் 10 கட்டளைக்கு பதிலாகத்தான் அன்பு என்னும் 2 கட்டளையாக அவர் மாத்திட்டாரே. அப்ப என்ன தேவையில்லை? கட்டளை அவசியம் இல்லை, அன்பு இருந்தா போதும். எல்லாமே அன்பு தான் பிரதர் என்ற ஒருத்தவங்க சொன்னாங்க. 10 கட்டளை அப்படின்னு சொல்லி பேச, அதில் அன்பு தான், அன்பு உண்டா போதும் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அன்பு தான் 10 கட்டளையும் தேவனுடைய குணம். ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு கட்டளையும் நமக்கு என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. இயேசு என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த 10 கட்டளையை 2 மாத்தினாரு. அதனால நான் கட்டளை அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா, இங்க 10 கட்டளையுடைய அந்த பிரிவை தான் இங்க அன்பு அப்படிங்கிற வார்த்தையில பார்க்கிறோம். தேவனிடத்தில் அன்பு, மனிதனிடத்தில் அன்பு. மத்தேயு 22வது அதிகாரத்துல நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவருடைய பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முதல் 4 கற்பனையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு, மனிதன் தேவனிடத்தில் காட்ட வேண்டிய அன்பு. முதல் 4 கட்டளை. அடுத்தது, இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்தது இரண்டாவது கற்பனை என்னது அப்படின்னா, தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறுவது 10 கட்டளையில் உள்ள முதல் 4 கட்டளையே அது அடக்கி இருக்கிறது. ஒரே தேவன், விக்கிரக வணக்கம் கூடாது, சிலையை வணங்கக்கூடாது. 3வது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்கக்கூடாது. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்க வேண்டும். இந்த நாளும் தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறுவதாகும். அப்போ அடுத்த 6, ஒரு மனிதன் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பதை பற்றி இந்த 4 கட்டளையும் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அப்ப இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 22வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என்னிடத்தில் நான் அன்பு கூறுற மாதிரி பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகங்கிறது மீதம் இருக்கிற 6 கட்டளையும் அதில் உள்ள வந்துடுது. என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்ப்போம். தாய் தகப்பனை கனம் பண்ணணும், சரியா? அடுத்தது, கொலை செய்யக்கூடாது. என்ன நேசிக்கிற மாதிரி நான் பிறனை நேசிச்சேன் அப்படின்னு சொன்னா கொலை செய்வேனா? விபச்சாரம் செய்யக்கூடாது. அடுத்தது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, இச்சிக்க கூடாது, பிறனுக்குடைய யாதொன்றையும் இச்சிக்க கூடாது. இந்த 6 கட்டளையும் ஒரு மனிதனிடத்தில் எப்படி அன்பு கூறுவது என்பதை பற்றி தெளிவாக வேதம் பேசுகிறது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டில் இயேசு பேசின அந்த கட்டளை புதிய கட்டளை அல்ல, அல்லது பழைய கட்டளையை ஆண்டவர் ஒழித்து விட்டு புதிய கட்டளை கொடுத்தார் என்பது அல்ல. அது ஏற்கனவே ஆண்டவர் சீனாய் மலையில் கொடுத்த அந்த 10 கட்டளை தான். அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்கள் பின்பற்ற தவறிய அந்த பழைய ஏற்பாட்டு கட்டளையை இயேசு அவர்களுக்கு என்ன செய்கிறாரு? அன்பின் பிரமாணமாக அது அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? ஞாபகப்படுத்துகிறார். உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதை தொடர்ந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறுகிற காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது லேவியராகமம் 19வது அதிகாரத்தில், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? புதிய ஏற்பாட்டில் சொல்றார். அப்படியானால் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன், அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நியாயப்பிரமாணம் முழுவதையும் இந்த 2ல் அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணம் ஒருவனிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பொய்யன். நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படியானால் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்வாங்க? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் எப்படி என்றால் அப்படின்னு அந்த 10 கட்டளைக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் நம்ம செய்யும்போது அதை எல்லாம் கடைசியில் வரும்போது அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில அது தொகையாக இருக்கிறது. 10 கட்டளையை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லுறோம் அப்படின்னு சொன்னா வேதத்தை நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் என்னல்ல, பாரமானவைகளும் அல்ல. எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இயேசுவை நேசிக்கிறேன் ஆனால் அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது.
நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆதலால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிறவங்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. இதில் யார் உண்மையான ஒரு கிறிஸ்தவன், யார் உண்மையா இயேசுவை நேசிக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யார் ஆண்டுடைய கற்பனையில் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டுடைய கற்பனைகளுக்கு செவி சாய்ப்பாங்க, கீழ்ப்படிவாங்க. இங்கே அன்பு ஒருபோதும் கீழ்ப்படியாமைக்கு அல்ல, எப்பொழுதுமே கீழ்ப்படிதலுக்கே வழி நடத்துகிறது. அப்படியானால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரத்தில் உதாரணமாக கொலை செய்யாதே அப்படின்னு சொன்னால் நம்ம கொலை செய்வது அல்ல. இன்னொருத்தவங்களை பார்த்து மூடனே அப்படின்னு சொன்னால் கூட, அறிவு கட்டவனே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொன்னாலே அது கொலையாம். சொல்லுவதே கொலை. விபச்சாரம் செய்யாதே அப்படின்னா இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், 1 யோவான் 2:4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? பொய்யனாக இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. நமக்குள்ள சத்தியம் இருக்கிறதா? நமக்குள்ள உண்மை இருக்கிறதா? சத்தியத்தை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள் அப்படின்னு ஆண்டவர் அந்த நேரத்தில் சொன்னது போல ஆண்டவர் இன்னைக்கு நம்மளையும் பார்த்து சொல்றாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக சரித்திரத்தின் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கிருபையின் காலம் எப்போ முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு எப்போ மரணம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆண்டுடைய வருகை எப்போ இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் மத்தேயு 24வது அதிகாரத்தின்படி அநேக அடையாளங்கள், ஆண்டுடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. என்ன கேட்கணும் அப்படின்னா, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து என்ன செய்ய வேண்டும்? அவர் கற்பனைகளை கைக்கொள். கற்பனையைன்னு சொல்லல, கற்பனைகளை அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த கூடன்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர் மேலும், இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மனுஷர் மேலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டுடைய 10 கற்பனைகளை கை கொள்கிற பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்தல தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளது அவருக்கும், வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கணும் அப்படின்னா அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவரிடத்துல கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறது. கீழ்ப்படிந்தா ஆண்டுடைய பிரமாணத்தை கை கொள்வோம். கை கொண்டா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எலிசா உடைய சரித்திரத்தை படிக்கும்போது, நாகமான் என்கிற ஒருவனுக்கு ஆண்டவர் எப்படி அந்த எலிசாவின் மூலமாக சுகத்தை கொடுத்தார் அப்படின்னா, இந்த நாகமானுக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம். அப்போ அவங்க வீட்டு வேலைக்கார சிறு பிள்ளை பெண் மூலமாக, இப்படி நீங்கள் இஸ்ரவேலில் போனால் எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் உங்களை சுகப்படுத்துவார் அப்படின்னு சொன்னோடனே இவர் ரதங்களோடு என்ன செய்கிறாரு? எலிசாவின் இடத்துல போகிறாரு. எலிசா வந்து இவரை பார்த்து கையிலெல்லாம் மருந்து போட்டு இவருக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு அவர் நினைச்சாரு. அவர் சொன்னார், அங்கே நாகமான் வந்திருக்கான், அவனை போய் என்ன செய், யோர்தான் நதியில் 7 தடவை முங்க சொல்லு, அவனுக்கு சரியாயிரும். நாகமான் உடனே போய் சரி அப்படி நம்ம சரியாயிரும் அப்படின்னு சொல்லி உடனே போய் பண்ணாரான்னா இல்லை. கூட இருக்க சொன்ன, ஐயா பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்கல்ல.
இது சின்ன ஒரு, அதாவது நம்மளுடைய ஸ்லாங்கில் சொன்னால் இது சுஜுப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. 7 தடவை முங்குனா சரியாயிரும்னு சொல்கிறாங்க, செய்யுங்கய்யா. அவர் கீழ்ப்படிந்தார். அவருடைய மாமிசம் எப்படி இருந்துச்சா? சிறு பிள்ளைகளுடைய மாமிசத்தை போல இருந்ததா. கீழ்ப்படிஞ்சா 7 முறை அவர் கீழே மூழ்கி தண்ணியில் மூழ்கி எழும்பினார், சுகம் பெற்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காண ஒரு கல்யாண வீட்டில் என்ன குறைவுபட்டுச்சு? திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர் என்ன சொன்னார்? 6 கச்சாடிகள் எடுங்க, அதில் தண்ணீரை நிரப்புங்க. பந்தி விசாரிப்புக்காரன் சொன்னார், இதை எடுத்து போய் என்ன செய்யுங்க, பந்தி விசாரிப்பு செய்யுங்க. அது எப்படியா வெறும் தண்ணியை கொண்டு போய் கொடுத்து திராட்சை ரசம் கொடுத்து அடிக்க வர மாட்டாங்களான்னு கேட்டாங்களா? கேட்டிருந்தா என்ன நடந்திருக்காது? அங்கே அற்புதம் நடந்திருக்காது. கீழ்ப்படிந்தா அங்க ஆசீர்வாதம். இதுக்கு முன்னால் இருந்த ரசத்தை காட்டிலும் இது ரொம்ப சுவையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போதும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய திருச்சபையில, உங்களுடைய கிராமத்துல, உங்களுடைய பகுதியில பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து தொழுகைக்குடைய ஒரு தெய்வம் என்பதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமில்லாமல் செய்த பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நம்மளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? 10 கட்டளையை கடந்த காலத்தில் நான் கை கொள்ளாமல் இருந்திருக்கிறேன். ஏசப்பா, ஆண்டுடைய 10 பிரமாணம் என்னை நல்வழிப்படுத்துது, அது என்னை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் இருந்த இடத்திலேயே கரங்களை உயர்த்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.